ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட எதை பற்றி தியானிக்க போறேன்னு சொன்னா, தேவ தூதர்களுடைய ஊழியம் நம்முடைய வாழ்க்கையில. தேவ தூதர்களுக்கு வந்து பணிவிடை ஆவிகள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தே ஆர் மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ். அவர்களுடைய எதற்காக கர்த்தர் அந்த தேவ தூதரை வைத்திருக்கிறான்னு சொன்னா, நமக்கு வந்து அவங்க நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு, நம்முடைய ஊழியத்துல நமக்கு துணையா இருப்பதற்கு, ஆண்டுடைய வார்த்தைகளை நமக்கு இதில் கொண்டு வந்து சேர்த்து நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் தேவ தூதர்களை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ தேவ தூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகள் தான், மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் தேவ தூதர்கள் நம்ம வணங்கக்கூடாது. நிறைய பேர் வந்து அது தவறு. கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம வணங்க வேண்டும். தேவ தூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகள் தான், நம்ம உதவி செய்யும்படியாக கர்த்தரால ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் வந்து அநேக வேலைகள் உண்டு. சில தேவதூதர்கள் வந்து ஆண்டவரை துதிப்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நம்ம வேதத்துல நம்ம தெரிந்தபடி மிகாவேல், காப்ரியேல், இவர்கள் அப்புறம் லூசிபர், 3 தேவதூதர் பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகாவேல் வந்து அந்த போருக்கெல்லாம் அவர் போய் உதவி செய்வார். அப்புறம் காப்ரியேல் வந்து செய்திகளை கொண்டு வருகிறவர். அப்புறம் அந்த லூசிபர் தான் தள்ளப்பட்ட தூதனாய் மாறிவிட்டார். ஸோ தேவதூதரை குறித்து சொல்லும் போது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 91 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கள் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ நம்மை பாதுகாக்கும்படியாக வெளியே போகையிலும் வருகையிலும் நம்மளை பாதுகாக்கும்படியாக தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். ஸோ பாதுகாப்புக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னோட வாழ்க்கையில நான் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2012ஆம் ஆண்டுல ஈஞ்சம்பாக்கம் பகுதியில நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அங்க வந்து சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருந்தோம். 2012 2012 13 ஆரம்ப நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முழுவதும் 6 மாதத்துக்கு மேலே அந்த இடத்துல சிறுவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு சண்டேவும் அங்கே சென்று சண்டே கிளாஸ் எடுத்து அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழிநிறுத்தி வந்தோம். சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி அங்கே பண்ணோம். அப்படியே அந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஜோம் பண்ணிட்டு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த இடத்துல ஊழியம் செய்தோம்னா, அப்போ அந்த ஒரு சின்ன அங்கே ஒரு மாடியில ஒரு சின்ன ஒரு அறைய வாடகை எடுத்து நம்ம அந்த ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த ஊழியம் டைம்ல வந்து ஒரு சகோதரி வந்து ஒரு சாட்சி மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களும் சண்டே கிளாஸுக்கு வருவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வந்து இந்த பிள்ளைங்களை கூட்டு வந்து விடும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஒரு நாள் காலையில கிட்டத்தட்ட ஒரு 4 மணி இருக்குமா, 4 மணி அளவுல அவங்க சொன்னாங்க, இது உண்மையா நடந்ததா இல்லை என் கனவா தெரியல பிரதர். ஒரு 4 மணி விடிய காலையில ஒரு வயதான ஒரு தோற்றத்துடைய ஒரு நபர் வந்து ஒரு தாத்தா மாதிரி இருந்தாராம். ஒயிட் ஜிப்பா போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டி நல்லா வெள்ளை தாடி, நல்ல பெரிய தாடி வச்சிருந்தாராம். காலையில் 4 மணி விடிய காலையில வந்து இது மாதிரி அந்த இடத்துல ஜெபம் பண்றாங்க, நீ இப்போ என்ன பண்ணு அந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வயதான தோட்டத்து நபர் வந்து சொன்னாங்க. அதிகாலையில அதான் நாங்கள் மாடியில ஒரு இடத்துல அதை ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ரூம்ல எடுத்து அங்கே சண்டே கிளாஸ் நடத்தி அங்கே வர பிள்ளைங்களுக்கும் ஜெபம் பண்ணுவோம். அந்த இடத்த காண்பித்து இந்த இடத்துல ஜெபம் பண்றாங்க, நீ போய் ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லி அதிகாலையில அந்த காரியம் மறைந்து விட்டதான். அப்போ அவங்க சொல்லும் போது இது உண்மையா நடந்ததா இல்லை கனவான்னு தெரியல, ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதை கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த இடத்துல சிறுவர்களுக்கு ஊழியத்தை, அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து அந்த இடத்துல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது அந்த இடத்துல வர ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி அப்படி ஊழியத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் தூதர்களை அனுப்பினார். அவரே கடந்து வருகிறார். அது ஏசப்பாவே அந்த இடத்துல கடந்து வந்தாரா இல்ல அவர் தூதனை அனுப்பினாரான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவம், நான் ஏதோ மேக்கப் ஸ்டோரி இல்லை, உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இதன் மூலமா நான் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் என்னன்னு சொன்னா,
முக்கியமா ஊழியத்துல இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்றேன். சில நேரத்துல மற்றவர்களை காட்டிலும் ஊழியத்துல இருக்கிறவர்களுக்கு போராட்டம் அதிகம், பாடுகள் அதிகம், உபத்திரம் அதிகம். நிறைய ஊழியக்காரங்க வெளியே சொல்ல மாட்டாங்க சில காரியங்களை. எல்லாத்தையும் நம்ம ஜனங்க கிட்ட நம்ம சொல்லி கொண்டு இருந்தோம்னா அப்ப ஜனங்க என்ன யோசிப்பாங்க, அப்பா இவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவரு போய் என்ன மற்றவங்க செபிக்கிறாரான்னு சொல்லி சொல்கிறவர்களும் உண்டு. ஆனா ஊழியக்காரர்களுடைய போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நிறைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அநேகர் சோர்ந்து போய் விடுவது உண்டு. ஆனா இப்படிப்பட்ட சில அற்புதங்களை நம்ம கேட்கும் போது இது நம்ம உற்சாகமா, ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற, யார் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் நம்ம உதவி செய்தாலும் உதவி செய்யவிட்டாலும் கர்த்தரே கடந்து வந்து என்ன பண்றாரு, நம்ம உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்ன இந்த சம்பவத்துல அப்போ கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்க, நம்மோடு கூட இருக்க, உதவி செய்ய முடியாது. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது நம்மளால செய்ய முடியாது, முழுவதுமா செய்து முடிக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு தெரிந்து அவரே என்ன பண்றாரு, வராரு அவர் நம்ம உதவி செய்ய அவர் கூடவே இருந்து நம்ம என்ன பண்றாரு, நடத்துகிறார். நமக்கு தேவையானதை அவர் சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், பலப்படுத்து, உற்சாகப்படுத்துகிறார். நம்ம உதவி செய்ய முடியாது, ஹெல்பர், நம்ம உதவி செய்ய நம்மோடு கூட இருக்கார். அதனால இன்றைக்கும் கர்த்தர் தேவ தூதர்கள் என்ன பண்றாரு, அனுப்புகிறார். அவர் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்காக, தேவைகளை சந்திக்கும்படியாக, நம்ம பிரேயர் நடத்துறோம்னா அந்த இடத்துல ஜனங்களை கூட்டி வந்து சேர்க்கும்படியாக, நம்முடைய காரியங்களை நம்ம பார்த்து கொள்ளும்படியாக தேவ தூதர்களை, பணிவிடை ஆவிகளை கர்த்தர் நமக்காக அனுப்புகிறார். அதே நேரத்தில் நம்முடைய ஜெபம் ஏசப்பா தான் நம்ம ஜெபம் பண்ணோம். தேவ தூதர்கள் இடத்துல ஜெபிக்க கூடாது, தேவ தூதர்கள் இடத்துல நம்ம கேட்கக்கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க தேவதூதர்களை கட்டளை கொடுக்கணும், தேவதூதர்கிட்ட பேசணும். நம்ம பேச தேவையில்லை, நம்ம ஏசப்பா கிட்ட பேசினா போதும். அவர்கிட்ட தான் பேசணும், அப்படிதான் ஜெபிக்கணும். அவர் கட்டளை கொடுப்பாராம். வசனம் அதான் சொல்லுது, உன்னை காக்கும்படிக்கு, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவரை கட்டளை கொடுப்பார். நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணா போதும், அவர் நம்ம என்னப்பா அந்த தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு அநேக காரியங்களை பாதுகாப்புக்காக, அநேக காரியங்களுக்காக தேவதூதத்துல அவர் அனுப்புவார். அதனால சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமா நீங்க செய்கிற காரியங்களை செய்யுங்க. அது ஊழியமா இருந்தாலும், இது வெறும் ஊழியக்காரர்கள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, உங்கள் பிள்ளைகள் படிப்பின் காரியத்தை எல்லாவற்றிலும் நமக்கு கூடவே இருந்து அவர் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற தேவன். அதனால இந்த வார்த்தைகள் மூலமா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.